வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-சேவை மையத்தில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து போயிருங்க. அப்படி இல்லைன்னா www.esevai.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், அதாவது இ-சேவை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இது கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி அண்ட் தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்காதீங்க. இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ஸ்டார்டிங் டேட் என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றதையும் அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும், என்ன எபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டேபிளேஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக வந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கணும். 21 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025, அதாவது 1 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கான இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 20 வயசு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் சயின்ஸை பற்றியோ அல்லது இன்ஜினியரிங்கை பற்றியோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோ இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இந்த இன்ஜினியரிங் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ரெக்குவயர்மெண்ட் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரியில் வந்து எம்சிஏ அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது எம்எஸ்சி ஐடிஐயோ அல்லது எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th அண்ட் யூஜி பிஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டு இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒன்லி லோக்கல் கேண்டிடேட், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ரெண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணணும். நேட்டிவிட்டி அண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர்கிட்டேருந்து வாங்குறீங்களா, கலெக்டரோ அல்லது தாசில்தார்கிட்டேருந்து வாங்குறது, அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி அண்ட் தென்காசி, இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட், அதுக்கான டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். 100 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின் நீங்கள் இன்கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன
சப்ஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டரும் அண்ட் பேசிக்கான ப்ரோக்ராம் C++, ஜாவா அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டெப்டிஸ் மேனேஜர்ஸ் அண்ட் சிஸ்டம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் www.tnega.tn.government.in வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அவங்க முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கான டேட்டு, டைமு, சென்டர் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஆல் டிக்கெட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிசல்ட் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க, நீலகிரி அண்ட் தென்காசி. இந்த 2 இடத்துல தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு செலெக்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அதாவது 10 பேர் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு அவங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு போங்க. அண்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்டு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் ஏப்ரல் 11 மே 16 அதாவது இந்த மாதம் 16 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 250 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் கேண்டிடேட் SC ST OBC கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். 250 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ஆல் டிக்கெட், அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஹெல்ப் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் கையில் வந்து என்னென்ன இருக்கணும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும், என்னென்ன கேபிள் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் மஸ்ட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா OTP வெரிஃபிகேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் வந்து பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காஸ் தேங்க்யூ.